உன்னதமான தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் எல்லா கிருபையினாலும் உங்களை நிரப்பி தேவன் வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 138வது சங்கீதம் 7வது வசனம். 138வது சங்கீதம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். எனக்கன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீது சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார். தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறிப்பிடுகிறார்கள். அழகாக தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றி நடப்பதினால் துன்பம் நமக்கு வராது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்து ஜனங்களுக்கு எப்படி பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நோய்கள் வருகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். ஆனால் தாவீது அழகாக சொல்கிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் நாம் நடந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அவர் அப்படியே நம்மை விடுகிறவர் அல்ல. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக என் தேவன் என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவர். அவர் என்னை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை மேற்கொள்ள, எல்லா சூழ்நிலைகளிலேயும் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. உலகத்து ஜனங்களுக்கு அப்படி அல்ல. ஒரு பாடுகள் வரும்போது அவர்கள் சோர்ந்து போவார்கள், விழுந்து போவார்கள், தற்கொலைக்கு நேராக நேர் கடந்து செல்வார்கள். இப்படி அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, பிசாசானவன் எவ்வளவுதான் சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவன் நமக்கு பலத்தை தருகிறவராயிருக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம். நோயினால் வேதனைப்படும் போது அந்த நோயினால் அவர்கள் மரித்து போவார்கள் என்று சொல்லி அநேகர்கள் நினைப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விலக்கி மறுபடியும் கொண்டு நிறுத்துகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, அதே போலதான் தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நிச்சயமாக தேவன் நம்மை அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்கிறவராயிருக்கிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய சத்துரு பிசாசானவன் அவன் நமக்கு விரோதமாக எழும்பி கோபமாக விரோதமாக எழும்பும் போது நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே சொல்லுகிறார், விரோதமாக உமது கையை நீட்டுவீர். சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். அவனுடைய இஷ்டத்துக்கு, சத்துருவின் இஷ்டத்துக்கு அப்படியே நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை நின்று அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, வரும்போது ஒரு பெரிய மலையை போல பிரச்சனைகளை கொண்டு வருவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறவர், வெற்றி கொடியேற்றுகிறவர். வெற்றி எப்போதும் நம்முடைய வாழ்விலே நமக்கு தான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனை சார்ந்து வாழும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மலையைப் போல வந்தாலும் எல்லாம் பனியைப் போல ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக ஜெய கொடியேற்றுகிறவர். நிச்சயமாக ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சத்துருவுக்கு நேராக கரத்தை நீட்டுவார். நிச்சயமாக உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 3 காரியங்களை தேவன் இங்கே அழகாக சொல்கிறார். தன் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். 1வது. 2வது, சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கரத்தை நீட்டுகிறவர், சத்துருக்கு விரோதமாக கரத்தை நீட்டுகிறவர். 3வது, அவருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கும். நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது வாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, கர்த்தரை சார்ந்து நாம் ஜீவிக்கும் போது, கர்த்தரையே விசுவாசத்தோடு என் தேவனுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் அப்படின்னாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி
தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் அவருடைய வலதுகரம் நம்மை நிச்சயமாக ரட்சிக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் அவரே நம்பி ஜீவிப்போம். அவருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கும். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு பெரிய சிலாக்கியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் அநேக செல்வங்களை சேர்க்கலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு செல்ல வேண்டும். எவைகள் ஒன்றுமே ஒருவனுக்கும் உதவாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் இயேசு ஒருவனை ரட்சித்தார். ஆனால் அதுதான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் உன்னதமான ஒன்று. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும். உன்னதமான தேவன் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான வீட்டை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை நடத்தும்படியாக அந்த ரட்சிப்புக்குள்ளாக தேவன் நம்மை நிச்சயமாக வழிநடத்த வல்லமை உள்ளவர். அதை தேடி ஓடுவோம். தேவனுடைய ரட்சிப்பும் சமாதானமும் தேவன் நம்மை தாங்கும் போது நிச்சயமாக அதை போல சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் வரலாம். இதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நிச்சயமாக வலது கரம் நம்மை ரட்சிக்கும். இந்த வார்த்தையினால் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்புமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா, பொறுப்படுங்கப்பா. உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் என் தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை முழுவதுமாய் பொறுப்படுங்கப்பா. உமக்கு முன்பாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளை ஆண்டவரை நாளை தினத்தை குறித்து எங்களுக்கு கவலை இல்லைப்பா. ஆனால் இந்த நாளில் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய என் தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் தருகிறப்பா. வேதனையோடு உள்ளவர்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள், நோய்கள், இப்படி இவைகளினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறப்பா. என் தேவனுடைய பிள்ளைகளை குணமாக்குங்கப்பா. பிள்ளைகளின் வேதனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்கப்பா. தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்க. அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க ஆண்டவரை. அரவணைத்துக் கொள்ளுங்க. உடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்று இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.